ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு தாய் மாதிரி இருக்கணுங்க. ஒரு தாய் பாருங்களேன், வீட்ல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பிள்ளையும் சமமா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை கொஞ்சம் ஆற்றலிலோ அல்லது அறிவிலோ குறையுள்ள பிள்ளையா இருக்குன்னு வைங்களேன், அந்த தாய் அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து அதீத அக்கறையோடு வளர்த்தெடுப்பாங்க இல்லையா? அப்படிதாங்க ஆசிரியர்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னா, வகுப்பறைக்கு வருகிற மாணவர்கள் எல்லாம் அப்படியே ஒரே மனநிலையில இருக்கிற மாணவர்கள் வர்றதில்ல. அதே மாதிரி ஒரே ஒரே தரப்பை சார்ந்த மாணவர்கள் வருவதில்லை. பல்வேறுபட்ட மாணவர்கள் பல்வேறு மனநிலையோடு தான் வகுப்பறைக்கு வர்றாங்க. அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா, புத்தகங்களை மட்டும் சுமந்து கொண்டு மாணவர்கள் வருவதில்லை. ஆயிரக்கணக்கான எண்ணங்களையும் சுமந்து கொண்டுதான் வகுப்பறைக்கு வர்றாங்க. அப்ப அந்த மாணவர்களை ஒரு ஆசிரியர் தாய் நிலையில் இருந்து அவர்களுடைய மனநிலையை அறிந்து வழி நடத்தணும். கல்வியை போதிப்பது மட்டும் ஆசிரியரினுடைய கடமை இல்லைங்க. ஒரு மாணவனினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவதுதான் ஒரு சிறந்த ஆசிரியர். அதனாலதான் சொன்னாங்க, ஆசிரியர் என்பவர் 2ஆம் நிலை பெற்றோர்னு.